வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சமையல் குறிப்பில் பார்க்க போகிறது புரோக்கோலி பொரியல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். சமையல் குறிப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புரோக்கோலி பொரியல். இந்த காய் அவ்வளோ சத்துக்கள் நிறைந்ததுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவோம் இல்லையா, நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்குது இதில். இதை இன்றைக்கி பொரியலாக பண்ண போகிறோம். இப்போ இதை முழுசாக இருக்குது. இதை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக இது பண்ணி தண்ணியில் போட்டு கழுவிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம். ப்ராக்கோலி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த வேர் பகுதியெல்லாம் நறுக்கிட்டு அதில் இருந்த குட்டி குட்டி இலையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பூக்களாக எடுத்து இட்லி தட்டில் தான் வச்சுருக்கேன். இது ஆவிலே நல்லா வெந்துடும். ஒரு சின்ன சஜஷன், ப்ரோக்கோலி வாங்கினீங்கன்னா உடனே வச்சுருங்க. 2 நாள் 3 நாளைக்கெலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா அது சரிப்பட்டு வராது. அதனால் வாங்கின உடனே வச்சுறது நல்லது. இப்போ இது வெந்தவுடனே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கலாம். ப்ரோக்கோலி நல்லா வெந்துருச்சு. ஆவியில் வேக வச்சாலே போதும், நல்லா வெந்துடும். இது அடுத்தது இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு உளுந்து பருப்பு போட்டுடலாம். கொஞ்சம் தீ இறக்கி விட்டுக்கலாம். கடுகு உளுந்து பருப்பு போட்டு அது வெடித்த உடனே வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயத்தை வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்க ஆரம்பித்தோடனே இந்த மசாலாலாம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இருக்கு. நம்ம அதில் சேர்க்குறதுக்கு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கோம். அதை இந்த வெங்காயத்தோடய போட்டுடலாம். அதை சேர்த்துட்டு பூண்டு கிரானுவல்ஸ் இதில் கொஞ்சம் சேர்த்துடலாம். பூண்டு இருந்துச்சுன்னா கட்டி போடுங்க. இதை இஞ்சி சேர்க்கலை நான். பொதுவாக காலிஃப்ளவர் இந்த ப்ராக்கோலி இதுக்கெல்லாம் நம்ம சேர்க்குற மசாலா இந்த வெங்காயத்தோடையும் சேர்த்துடணும். சேர்த்தா தான் அந்த காயோட நல்லா சேரும். ஏன்னா இது காய் இந்த ப்ராக்கோலி காலிஃப்ளவர்லாம் இந்த ஃப்ளோரட்ஸாக இருக்கும் இல்லையா, ஸோ அதில் இந்த மசாலா நல்லா அப்சர்வ் ஆகாது. அதனால தான் இதை போட்டுடலாம். ஆவியில் வேக வச்சாலே போதும், டக்குன்னு வெந்துடும். போட்டு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டோம்னா டன். இது நல்லா அந்த வெங்காயமும் அந்த தேங்காய் பூ எல்லாம் சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகட்டும். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு மூடி வச்சுருவோம். மூடி வச்சிட்டோன்னா நல்லா சேர்ந்துடும். நல்லா எல்லாம் ஒன்று போல் கிளறி விட்டாச்சு. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா அந்த மூடியில் வேர்த்துருக்கு பாருங்கள். வேர்த்து இது நல்லா சேர்ந்துருச்சு. நல்லா கொஞ்சம் மொறுன்னு வரணுன்னா கூட ஒரு 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வைக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து பரிமாறிடலாம். சுவையான ப்ராக்கோலி பொரியல் தயாராகிடுச்சு. ரொம்ப சத்துக்கள் நிறைந்தது இது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஒன்றும் இந்த காலிஃப்ளவர் ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்காது இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்காது. சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ஆவியில் வேக வச்சாலே போதும். இது செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த குறிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.